வெல்கம் டு உதய ஆன்டிக். இன்னைக்கு நம்ம வந்து 3 மெட்டீரியல் பார்க்க போறோம். பிராஸ், காப்பர், அதுக்கப்புறம் பிரான்ஸ். இருங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்து செம்மையான ஆன்டிக் பீஸுங்க. அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். உப்பு மரம்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதுக்குள்ள உப்பு போட்டு வைப்பாங்க அந்த காலத்துல. குமிழ் வச்சு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பாருங்க 4 ஸ்டாண்டு மாதிரி குட்டியா குமிழ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த வெயிட் காட்டுறேன். 700 கிராம் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது 3 இன்ச் இருக்குது. செம்மையான ஆன்டிக் பீஸுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி மாடல் கிடைக்கும், ஆனால் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறது ரொம்ப ரேர் தான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கெண்டி, அந்த காலத்து கெண்டி. ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் வெட்டெழுத்து இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பாருங்கள் உள்ளேயும் நீட்டாக இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேலே இருக்கிற இந்த கழுத்து கூட ரெட்டு விளிம்புன்னு சொல்லுவாங்க. இருங்க உங்களுக்கு வெயிட் காட்டுறேன். 500 கிராம் இருக்குது. நல்ல ஆன்டிக் பீஸுங்க, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, பாவை விளக்கு. எல்லாரும் என்கிட்ட ரொம்ப கேட்டது இதுதான். இது வந்துட்டு ஆண்டாள் மாதிரி இருக்கக்கூடிய பாவை விளக்கு. இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு கிளி இருக்கும், ஒரு கிளி இருக்கும். அதுக்கப்புறம் செம்ம வெயிட்டாக இருக்கும். இது வந்துட்டு லைட்டாக சின்ன டேமேஜ் தான் இருக்குது, மற்றபடி அது ரொம்ப டேமேஜ் கூட தெரில, லைட்டாக விட்டுருக்குது. எங்க உங்களுக்கு நான் வெயிட்டை காட்டுறேன். 2.700 கிலோகிராம் இருக்குது. 2.5 கிலோ இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சைஸ் பாருங்க, 12 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மினி காப்பர் விளக்கு. இந்த மாதிரி காப்பரில் விளக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. காப்பரில் மோஸ்ட்லி விளக்கு இருக்காது, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல, எந்த டேமேஜும் இல்லை. அண்ட் 5 ஃபேஸ் விளக்கு, ரொம்ப அந்த காலத்தில் உள்ளது, அதனால தான் இப்படி இருக்குது. அதனால நானும் க்ளீனும் பண்ணிக்கல, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது ஓல்டோட நேச்சர் என்னன்னு. அதுக்கப்புறம் பாருங்க 68 கிராம் தான் இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ், ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க. தீர்த்தம்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த காலத்தில், வந்துட்டு நார்த்து சைடில் யூஸ் பண்ணியிருக்காங்க போல், அந்த நேம் கூட இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தான். ரொம்ப அந்த காலத்தில் எங்கே பாருங்கள் செக் கூட பண்ணியிருக்காங்க இது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு கழுவி வேணும்னா கூட நாங்கள் கழுவி கொடுக்குறோம். ஆனால் இது வந்துட்டு ஆன்டிக் பீஸ்னால தான் நான் கழுவலை. எனக்கு உங்களுக்கு வெயிட் காட்டுறேன். 450 கிராம் இருக்குது. இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க, இது வந்துட்டு யாழி, பிரான்ஸ் யாழி, பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்குது. நாங்கள் கழுவி தான் வச்சுருக்கிறேன். இதுவும் வெட்டெழுத்து தான். இங்கே பாருங்கள், அதனால தான் வந்துட்டு பாருங்கள் ரொம்ப ஓல்டுங்கிறது. நம்ம அந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு காணலாம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், டாட்டாக வச்சாங்கன்னா கொஞ்சம் 40 to 50 இயர்ஸ் ஓல்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வெட்டெழுத்தில் வட்டியிருந்தாங்கன்னா அது வந்து 100 இயர்ஸ் ஓல்டு, 80 இயர்ஸ் அந்த மாதிரி அர்த்தம். நீங்கள் அதை வச்சே நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து 500 கிராம் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா 4.8 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் உருளி, சின்ன உருளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கைக்குள்ளே வச்சுக்கலாம், நம்ம குழம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம், எதுக்காலும் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கர் திங் பண்ணணும். அப்புறம் இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 kg மேலே இருக்குது. 1.295 kg இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான். பாருங்கள், முறி வெங்கலம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இது வந்துட்டு பாலிஷ் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ளீனாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் காப்பர் பிளேட்ஸ். இது வந்து காப்பர் பிளேட், பூஜை தட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணனாலும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள் நீட்டாக இருக்குது, ஒரு டேமேஜும் இல்லை. 3 பிளேட் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு 3 பிளேட்டும் நான் சேர்த்தே உங்களுக்கு வெயிட் காட்டுறேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 971 கிராம் இருக்குது. அப்புறம் இதோட சைஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சின்ன கொப்பரை, மினி சைஸ் கொப்பரை. பெரிய பெரிய கொப்பரைலாம் பார்த்துருப்பீங்க, இது மினி சைஸ் கொப்பரை. நான் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப பாலிஷாக இருக்கும், புதுசுன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் தான் எலக்ட்ரோ பாலிஷ் கொடுத்து நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறது கொடுத்துக்கலான்னு பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் உள்ளே இயம்பிச்சிருக்கிறோம், வெளியே பாலிஷ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் தான். பாருங்கள் பழைய காலத்து நேம் கூட இருக்கும். இந்த வெயிட் காட்டுறேன். 493 கிராம் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா
நல்ல பீஸ், நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வச்சுருந்தா கூட எல்லாரும் இது என்னது டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இங்கே பாருங்க, காது வச்சுருக்குது, பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சீதனை கொடுக்கக்கூடிய சீதனை பாத்திரம். அந்த காலத்தில் இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படியே வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பாலிஷ் போட்டு தான் இருக்குது பாருங்கள். இதில் தான் முறுக்கெல்லாம் கொடுப்பாங்களாம் காலத்தில், தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா. பாருங்கள், மூடிட்டேன் ஃபுல்லாக, யூஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kg இருக்குது. அப்புறம் இதோட சைஸ் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 inch இருக்குது. இது வந்துட்டு கைப்பிடி வச்சுருக்காங்க. ட்ரே அந்த அடுக்கு செட்டு காமிச்சோம்ல அது மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்துட்டு முறுக்கு பாத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எல்லாரோட ஃபேவரட் இட்லி கொப்பரை வந்துருச்சு பாருங்க. இது வந்துட்டு காப்பரில் இட்லி கொப்பரை, ரொம்ப ஓல்டுங்க, அதனால தான் இப்படி இருக்குது. காப்பர்லலாம் இட்லி கொப்பரை யூஸ் பண்ணுவாங்கன்னே எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும். இங்கே பாருங்க, அதுவுமே இது வந்து புட்டு அவிக்கக்கூடியது. புட்டு தட்டு இருக்குது பாருங்க, காப்பர்லேயே உள்ள பாருங்க. புட்டு வந்துட்டு அதெல்லாம் அவிப்பாங்களாம். அதுக்கப்புறம் மேலே இட்லி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஓல்டுனால இப்படி இருக்குது. இது வந்துட்டு ஆன்டிக் பீஸ் தான். நீங்கள் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே தான் அது பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்துட்டு நான் ஆன்டிக் பீஸை அப்படியே தான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். வெயிட்டு காட்டுறேன். 2 கிலோ 440 கிலோகிராம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 10 inch இருக்குது. நல்ல பீஸுங்க, காப்பரில் ஆன்டிக் பீஸ் தான். ஸ்டீமர் இதுவும் காப்பர் தான், கோல்டு பீஸ் தான், காப்பர் இட்லி கொப்பரை பாருங்கள். உள்ள இது வந்து ஒன்று மட்டும் க்ளீனாக இருக்குதுங்க பாருங்க. அதோட செட்டு தான், ஆனால் அப்படி இருக்குது. கீழே இருக்கிறது அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க போல, நீட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. நல்ல ஆன்டிக் ஒன்று இட்லி ஸ்டீமர். வெயிட் காட்டுறேன். 2 kg 500 கிராம் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் 10 inch தான் இருக்குது, 10 inch தான் இருக்குது. ரெண்டும் ஒரே சைஸ் தான். அதுக்கப்புறம் இது பாருங்க, கிராஸ் இட்லி கொப்பரை. இங்கே பாருங்க, கைப்பிடி வச்ச இட்லி கொப்பரை வளைவு வச்சுருக்கோம். நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு உள்ளே ஈயம் பூசிக்கோங்க. ஈயம் பூசிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். டேமேஜ் எதுவும் இல்லை, லீக்கும் ஆகலை, நான் செக் பண்ணிட்டேன் பாருங்கள். மீடியம் சைஸ் தான் இது. நான் போன வாட்டி காமிச்ச இட்லி ஸ்டீமர்லாம் வந்துட்டு லார்ஜ் சைஸ், இது வந்து மீடியம் குட்டியாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். வெயிட் பார்க்குறேன். இதில் வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kg 600 கிராம் இருக்குது. அப்புறம் இதோட சைஸ் காட்டுறேன். 10 inch தான் இதுவும் இருக்குது. அதான் சொன்னேனே, இது எல்லாமே மீடியம் சைஸ். நான் போன வீடியோவில் காமிச்சதெல்லாம் வந்துட்டு 12 inch இருக்கும், அதெல்லாம் லார்ஜ் சைஸ் இட்லி ஸ்டீமர். இதெல்லாம் வந்து மீடியம் சைஸ் இட்லி ஸ்டீமர். இப்போ வந்து இன்னொன்று ஆளி, இங்கே பாருங்க, முறுக்கு வாளி. அந்த காலத்தில் வந்துட்டு இதில் முறுக்கு கொடுத்து விடுவாங்க. நான் இந்த மாதிரி வாளிலாம் அவ்வளோ மோஸ்ட்லி பார்த்ததே இல்லை. கிராம சைட்லாம் இருந்துச்சுன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீட்டாக தான் இருக்குது, லீக்லாம் ஆகலை. நாங்கள் பாலிஷ் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். நல்ல ஓல்டு ஒன்றுங்க, அதாவது நியர்லி 2 kg கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 inch தான் இருக்குது. இதுவும் நல்ல பீஸ். நீங்கள் பாருங்கள், நல்ல டேமேஜ் எதுவும் இல்லை, கீழேயும் பார்த்துக்கோங்க. நல்லா கழுவி நீட்டாக வச்சுருக்கோம். வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், குட்டி மரக்கா, இது பேர் மரக்கான்னு சொல்லுவாங்க. மினி சைஸு. நிறைய பேர் மினி ஐட்டம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க, அதனால தான் இது ஒன்று தான் எனக்கு கிடச்சிச்சு மினியில். இருங்க உங்களுக்கு வெயிட்டு காட்டுறேன். பாருங்கள், 100 கிராம் இருக்குது. இந்த சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பாருங்கள், 2.8 inch தான் இருக்குது. நல்ல மினி சைஸு, ரொம்ப அழகாக இருக்குது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆன்டிக் பொருட்கள் எல்லாம் இதுங்க. உனக்கு இன்னும் மறந்துட்டேன், சாரி. இங்கே பாருங்க, தீப ஆர்த்தி, தீபான்னு காட்டுறது. இது வந்துட்டு யாழி இருக்குது பாருங்கள், யாழி வச்சு ஒரு கிளியும் இருக்குது. வந்துட்டு ஒரு 40 to 50 இயர்ஸ் தான் இருக்கும் பாருங்கள். நீட்டாக இருக்குது, நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 290 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சைஸ் இல்லை, இதில் எந்த சைஸு இந்த மாதிரி காட்டுறேன். 4 inch இருக்குது இது.
அதுக்கப்புறம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. தீபாவளி காட்டுறது இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு காட்டக்கூடிய திங்ஸு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.